ஹரியோம். இன்று நாம் ஞானப்பாதையில் காண இருப்பது குலதெய்வ ஆலயங்களில் இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களையும் பார்த்து விடலாம். பரிவார தெய்வங்கள் என்பது சப்த கன்னிமார்களை இன்று பார்க்கலாம். சப்த கன்னிமார்கள் சண்ட முண்டர்கள் என்று 2 அசுரர்கள் இருந்தார்கள். அவர்களையும் அவர்கள் செயல்களையும் கண்டிக்கவே சப்த கன்னிமார்களை உருவாக்கப்பட்டது. அதாவது முனிவர்களையும் மக்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தான் சண்டமுண்டர்கள். இந்த இருவருக்கும் ஒரு பிரம்மாவிடம் ஒரு வரம் பெற்றிருந்தார்கள். அந்த வரம் என்னவென்றால், கருவில் உருவாகாத பெண்களால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று. பெண்களால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு தாழ்வான மனம். எங்களுக்கு பெண்களால் மட்டுமே மரணம் நேர வேண்டும் என்றபடி கேட்டிருந்தார்கள். இதை கண்ட ஆதிபராசக்தியானவள் மிகவும் கோபம் கொண்டு இவர்களை அழித்து விட வேண்டும் என்பதற்காக சிவனையும் விஷ்ணுவையும் பிரம்மாவையும் முருகனையும் வராகமூர்த்தி யமன் போன்ற விநாயகர் போன்ற 7 தெய்வங்களை அழைத்து, உங்களுடைய சக்தியால் 7 கன்னிமார்களை உருவாக்குங்கள், அந்த 7 பேரும் இந்த சண்ட முண்டர்களை அழித்து விடுவார்கள் என்று வரமளித்தார். அந்த 7 கன்னிமார்களையும் உருவாக்கி அவர்களை கொண்டு சண்ட முண்டர்களை வதம் செய்து விட்டார்கள். பிறகு உருவான எங்களுக்கு என்ன வேலை இருக்கிறதம்மா என்று ஆதிபராசக்தியிடம் கேட்ட பொழுது, நீங்கள் வருங்காலத்தில் எல்லா மனிதர்களுமே குலதெய்வத்தை உருவாக்குவார்கள், குலதெய்வ ஆலயங்களை உருவாக்குவார்கள். அங்கே சென்று குலதெய்வ கோயிலில் உங்களுக்கு தனியாக ஒரு சன்னதிகள் அமைக்கப்படும். அந்த தனி சன்னதியில் இருந்து மக்களுக்கு தீமை செய்யக்கூடிய மனிதர்களை நீங்கள் அழித்து விடுங்கள். அவர்களுக்கு, உங்களை நம்பி வரும் மக்களுக்கு ஆசீர்வாதம் செய்து அவர்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை தீர்த்துவிட்டு மக்களுக்கு நல்லாசி வழங்கி வாருங்கள் என்று ஆதிபராசக்தி அன்னையானவள் கூறுகிறார். நாமும் சப்த கன்னிமார்களை வணங்கி நல்லாசி பெற்று வாழ்க்கையில் வளமோடு வாழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மேலும் ஆர்ட் ஆஃப் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி.